6 மாசமா இருந்த வலி ஜஸ்ட் 6 நாள்ல குறைஞ்சிச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க பார்க்கலாம். போன வாரம் நம்ம கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அந்த பேஷண்டோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவரோட ஹேண்டில் இந்த சைடு ரொம்ப சிவியரான பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. அதோட அவரோட கட்டை விரலுக்கு பேக் சைடு ரொம்ப சிவியராக பெயின் இருக்குன்னாரு. எந்த ஒரு பொருளையும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுக்க முடியல, ஒரு டீ காஃபி கூட குடிக்க முடியலன்னு சொன்னார். ஈவன் பைக் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் மேல் அவர் வந்து ஐடி ஒர்க் பண்ணுறாரு. லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் அந்த ஐடி ஃபீல்டில் தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து நம்ம ப்ராப்பராக அசஸ்மெண்ட் பண்ணும்போது அவரோட அசஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரியில் நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்டான பதில் சொன்னார். பட் அவரோட டைப்பிங் ஸ்கில்லை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அவர் சொன்ன பதிலாம் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அவரோட ஜாபில் அதிகமாக டைப்பிங் கிடையாதுன்னு சொன்னார். லைக் வந்து ஷார்ட் கட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சார். லைக் இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஜாப் தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னார். ஸோ காப்பி பேஸ்ட் யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோம்னா Ctrl+C Ctrl+V அழுத்துவோம். கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம இந்த லிட்டில் ஃபிங்கரையும் CVக்கு வந்து வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த தம்பை கொண்டு போய் கண்ட்ரோலுக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை கொண்டு போய் Cக்கும் Vக்கும் லைக் இப்படி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணோம்னா கம்பல்சரி நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் லாங்கஸ், எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் பிரெவிஸ்னு ஒரு மசில் இருக்குது. அந்த மசில் எப்பவுமே ஸ்ட்ரெச்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக இந்த சைடு பெயின் வரதான் செய்யும். ஸோ அவருக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்னன்னா, ஜஸ்ட் அவரோட டைப்பிங் ஸ்கில்ல சின்ன சேஞ்சஸை கொண்டு வந்தோம். கண்ட்ரோல் வரைக்கும் நீங்கள் இந்த தம்பை கொண்டு போகணும்னா கண்டிப்பாக பெயின் ஜாஸ்தியாக தான் செய்யும்னு சொல்லி 1 வீக் வந்து லிட்டில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் யூஸ் பண்ண சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணது மூலியமா இப்போ 1 வீக் அப்புறம் இன்றைக்கி வந்தார். எந்த விதமான பெயினும் இல்லை. ஆல்மோஸ்ட் 95% எந்த விதமான பெயினும் இல்லைங்க சார். ஜஸ்ட் சின்ன டிஸ்கம்ஃபர்ட் பைக் ஓட்டும்போது மட்டும் இருக்குன்னு சொன்னார். ஏன் இதை ஒரு வீடியோவாக நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணுறது மூலிமா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் சரியாக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் ரூட் காசை சரி பண்ணால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக குறையும். அவருக்கு வந்து நான் அல்ட்ராசவுண்ட் கொடுத்து டென்ஸ் கொடுத்து அவருக்கு வந்து இந்த எக்ஸ்டென்சர் அதெல்லாம் நான் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தாலும் சரி, அவர் திரும்பவும் அதே மாதிரி டைப் பண்ணாருன்னா கண்டிப்பாக பெயின் வரதான் செய்யும். ஸோ ரூட் காசை சரி பண்ணது மூலிமா எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் வலி குறைஞ்சிச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வலினால் அஃபெக்ட் ஆயிருந்தீங்கன்னா உடனே உங்களோட ஃபிசியோதெரபி டாக்டரை போய் பாருங்கள். அவர் ஒரு ப்ராப்பரான அசஸ்மெண்ட் எடுத்து உங்களோட வலிக்கு பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் சொல்லுவார். தேங்க்யூ.